தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிப்பார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 49 வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்தினாரா? நம் பாதைகளில், நம் வாழ்வில் நமக்கு எதிராக இருந்தவர்களிடமிருந்து நம்மை காத்தாரா? நம்மை சத்துருவின் கரத்தின் நின்று விலக்கி காத்து கொண்டாரா? ஆம், நம்மை அவர் காத்து கொண்டார். நமக்காக தம்முடைய ஜீவனை தந்த தேவன் அவர். நம்மை அவர் நிர்மூலமாகாத வண்ணம் காத்து கொள்ளுகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி காத்து நம் தலையை உயர்த்தி நம் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் நம்மை உயர் ஸ்தலங்களில் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்கிற தேவன் அவர். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தியை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த சிறிய தாவீதை தம்முடைய ஜனங்களுக்கு ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் தாவீதை கொண்டு தம் ஜனங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்களை முறியடித்து தாவீதை அவர் பூமியில் உயர்ந்து இருக்கும் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தேவன் அவருக்கு தந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம் வாழ்விலும் அவர் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். நம்மை நாம் முழுமையாக தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மையும் அவர் உயர்த்துவார். நம் சத்துருக்களுக்கு அவர் நம்மை விலக்கி காத்து நம்மை விடுவித்து நமக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து மனிதர்களின் மத்தியிலும் நம்மை அவர் காத்து நம் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நிச்சயம் நம்மை சத்துருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்களுக்கு விலக்கி விடுவித்து தலையை உயர்த்துவார். ஆமீன்.